வெல்கம் கமெண்ட் பேக் எஸ்எம்என்மி பாய். போன எபிசோட் ரிவீல் என்ன பார்த்துருப்போம், நம்ம ஒயிட் பேங்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட் பண்ணிருங்க. அந்த எபிசோட முடிச்சிருப்போம். அந்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். புதுசாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நான் இப்போ தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கேன். நான் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப வளரன்னு பேச வேண்டாம். நம்ம டேரெக்டாக இப்போ அந்த அனிமிக்குள்ளே போவோம். இப்போ என்னென்ன ஸ்டார்டிங்கில் நான் இங்கே எதிர்பார்க்கல, நீ இங்கே வருவீன்னு. ஆமாம், நானும் ஒன்று எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. 2 பேருக்கும் மார்க்கெட்டில் இப்போ ஃபைட்டிங் ஆரம்பிக்குது. அவன் வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஆன்மா, அதாவது 6 கையுள்ள ஆன்மா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து பாண்டவரத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோ சேர்ந்து ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி ஃபைட் பண்ணிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ தான் நினச்சி பார்க்க, இவன் என்னோட கொஞ்சம் பலசாலியாக தான் இருக்கான், என்னால் இவனோட மோதிர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிருக்கா. நம்ம ஹீரோவா இவனோட எப்படி தான் ஃபைட் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிருக்கு. நம்ம ஹீரோ மாற்றுக்கட்டில் இருந்துருக்கேன். திரும்பி நம்ம ஹீரோ வந்து புது பவர் ஆக்டிவேட், அதாவது அந்த லைட்டு ஒரு பக்கம் லைட் மிக்ஸ் ஒரு பக்கம் டார்க் மிக்ஸ் இருக்கிற அந்த பவர் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோ வந்துங்க இந்த வயசுல இவ்வளோ பெரிய பவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்னு அவனை ஆச்சரியமாக தான் இருக்கும் உன்னை பார்க்க. அப்படியே வந்து நம்ம அந்த ஒயிட் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோவாக மாற்றிக்கட்டில் எடுத்துக்க நம்ம இடையில வந்து நம்ம காடஸ் வந்து உதவி பண்ணுறா, அதாவது நம்ம காடஸ் வந்து ட்ராகன் பவர் ஆக்டிவேட் பண்ணி அதை அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம காடஸ் செஞ்சு இவனோட இவ்வளோ ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவா சரி பார்த்துக்குவோம், எப்படி இருந்தாலும் மோதி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மோதி பார்த்துக்க அவன் கேஷுவலாக நடந்து வந்துருக்கான். அவன் கேஷுவலாக நடந்துருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துருக்கான், என்னடா இவன் கேஷுவலாக நடந்து வந்துருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கேன். அவன் வந்து சொல்லிக்கிருக்கான், போதும் உன்னோட எனக்கு இதுக்குலாம் சண்டை எடுக்க விருப்பம் இல்லை, இது வரைக்கும் சண்டை எடுத்ததே போதும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறானே, டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறேன். இல்லை நீ கொஞ்சம் இது பலவீனமாக இருக்க, கொஞ்சம் நீ பவர் என்ன பலசாலி ஆகிட்டு வா. இப்போ 2 பேருமே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க, ஏன்னா 2 பேருக்கு பவரும் அப்படி தான் இருக்குது. இவன் வந்து நம்ம ஏஞ்சல்னே வச்சுக்குவோம். இங்கே அப்புறம் ஈஸின் பண்ண கட்டுறா, இவனை எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வருவான்னு, நம்ம இவனை எப்போ தான் மீட் பண்ண போகிறோமோ அப்படின்னு ஈஸின் பண்ண நினச்சிருக்கேன். இங்கே கொல்லப்படம்னு சரி வாங்க, அவர் 2 பேரும் பவர்ஃபுல்லாக தான் எதிர்காலத்தில் நம்மளுக்கு உதவுவாங்க, அவங்க பின்தொடர்றது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பின்தொடர்ந்து போனால் நம்மளுக்கு எதுவும் லக் இருக்கும், ஏன்னா அவர் 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க, அவ்வளோ ஒரு ஆன்மா சக்தி தான் ஆக்டிவேட் பண்ணி இப்போ சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன யாராவது என்னோட பின்தொடர்ந்து வர போகிறீங்க சொல்லிட்டு கேட்டோன்னா அவன் உள்ளே போய் அடுத்த சேப்டர் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஒருத்தவங்க கட்டுக்கான். இங்கே நம்ம அந்த குல்லாப்பட்ட மனுஷன் வந்து நிற்குமா, இங்கே ஒரு ஒய்ஃப் தாங்க, அதாவது இவன் ஐஸ் பவர் உள்ள ஒரு ஒய்ஃப் தாங்க சொல்லலாம். இவன் வந்து ஹாய் மீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டுக்குங்க. நம்ம குல்லாப்பட்ட மனுஷன் பெரும் இங்கு அது உங்களை எதிர்பார்க்கல இந்த இடத்துல வந்து, நானும் உன்னை எதிர்பார்க்கல இப்போ உன்னை இங்கே மீட் பண்ணுவோம்னு, நீ இந்த இடத்துல இருந்து ரொம்ப இதாக பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிக்கும்போது, இல்லை நம்ம இங்கே கீழே வளர்த்தையும் ஆளமே வளர்த்தையும் ஆளலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆள்வோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. உனக்கு நீ ரொம்ப கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்குது, உனக்கு இதோட முடிச்சு கட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கலாம். அதுக்கட்டில் 2 பேரும் ஃபைட் பண்ணுங்க, நான் என்ன ஒரு ஆளாக வந்திருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கும் போது, இப்போ நீ ஆளுகளை சேர்த்து வேறு வந்திருக்கியா அப்படின்னு அவன் சொல்லிக்கணும். இங்கே ஐஸ் அட்டாக்கம் பண்ணிக்கணும், நம்ம இங்கே டார்க் அட்டாக்கம் பண்ணிக்கிருக்கா. 2 பேரும் வந்துங்க. அவன் ஹைட் லோட்ரஸ் பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஐஸ் லோட் பவர் ஆக்டிவேட் பண்ணோடனே நம்ம நம்ம குல்லாப்பட்ட மனுஷன் வந்து, சரி இவனை இதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், முன்னே இருந்த இப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, நீனு தான் அப்படி 2 பேரும் மாற்றிக்கட்டில் பேசிக்கிருக்க. என்னதான் இருந்தாலும் என்னைய உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் ஒத்தாளாக வந்திருக்கேன்னு உன்ட்ட யார் சொன்னா நான் அப்படின்னு நம்ம குல்லாப்பட்ட மனுஷன் கேட்டுருக்க. பரவாயில்லையே, அவனை பக்க வளத்துக்கு ஆளையும் கூட்டி வந்திருக்கேன் ஃபைட் போடுறக்கு அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. சரி ஓகே, என்னதான் தான் நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன், ஏன்னா நான் இந்த உலகத்தை ஆள போகிறேன், சரி பார்த்துக்குவோம், நீ எவ்வளோ மணி நேரம் இருக்க, திரும்பி இன்னொரு நாள் நம்ம ஃபைட் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்புறம் நம்ம ஏஞ்சல் பொண்ணு அப்புறம் நம்ம குல்லாப்பட்ட மனுஷன் சொல்கிற அந்த எல்லாரும் வந்து, உங்களுக்கு இன்னும் ஆகலையே ரொம்ப இது காயமா அப்படின்னு வந்து கேட்டுக்குமா. இல்லை எனக்கு ஓரளவு பரவாயில்ல, அவனோட ஐஸ்லோ டாக் வந்து இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல, நம்ம மொத்த பேர் இருந்தாவோட அவனோட ஃபைட் பண்ண முடியாது போல இருக்குது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் இப்போதைக்கு. சரி வாங்க இங்கேருந்து நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் நம்ம இந்த ஒயிட் பேங்கில் காட்டுக்கா. இது போயிருக்கேன். சரி நான் மேத்தளத்துக்கு போகிறேன், நீ மேத்தளத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி நீ அங்கே போறியா, என்ன ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருக்கேன். சரி நம்ம இங்கேருந்து நம்மளோட பவரை வந்து ரெக்வயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஹீரோ பவரை ரெக்வயர் பண்ணுறோம்னா, என்னடா இது நீ என்ன, நானே இதை எடுத்து வெளியெடுக்கல, இது என்னைய வீட்டு ரேக் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அந்த முட்டையா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, எனர்ஜி தண்டர் எஃபெக்ட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. என்னதான் நடக்குது, இது ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மேஸ் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்க, அப்படி இருந்து அதை கண்ட்ரோல் ஆகலை. என்ன அது பார்த்துக்கா, அந்த அவ்வளோ எனர்ஜி வாங்கிட்டே பார்த்துட்டு ஒரு கோழி மாதிரி இதுவாக இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை காடஸா 2 பேரும் ஆச்சரியத்தில் இருக்க. நம்ம காடஸா நீலி இது என்னது இது அப்படின்னு நம்ம காடஸ் வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம காடஸ் அப்படி நம்ம ஹீரோட்ட கேட்டுக்கிருக்க. நம்ம ஹீரோவா என்னோட எனர்ஜி அளவுக்கு அதிகமாக வாங்கினுச்சு, அப்படி இருந்து இப்படி இதுவாக தான் வந்துருக்கு, தெரியல என்னென்னே தெரியல எனக்கு, தகுதி இதை வளர்த்துதே ஆகணும், இப்போதைக்கு நம்ம வளர்த்துதே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோ. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம வளர்ப்போம், இது அவ்வளோ பெரிய ஆபத்தான மிருகமாக எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரி அப்படின்னு நம்ம நீ ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லி நம்ம கடை செஞ்சு கொஞ்சிக்கிருக்க. நம்ம கடை அப்படி கொஞ்சிக்கிறது அப்படியே இது பண்ணுறோம். நம்ம காடை ஆச்சரியத்தில் இருந்துக்கிருக்க. நம்ம ஹீரோ ரிட்டன் நம்ம ஹீரோ, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது இனிமேல் காடை அப்படின்னு சொல்லியிருக்கான்.
நீ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோவா சரி என்னவா இருந்தாலும் இதை நம்ம வளர்த்தே ஆகணும் நீலி இதை இங்கேயே கொன்றியா வேணாம் அப்படின்னு நம்ம கடைசி கேட்டுக்கும்போது இல்லை இது ஒரு சின்ன இதுதான் இதுக்கு என்ன எதுவும் தெரியல இதை நம்ம கொஞ்ச நாள் வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னு வளர்த்த பிறகு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே இருக்க மொத்த டார்க் எனர்ஜி இந்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ண இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு இருக்கட்டும் காடஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு இருக்க டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அது அந்த காலேஜ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ஒரு டார்க் எனர்ஜியோட இந்த இடத்துல இல்லை ஐம்பது டார்க் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு இது என்ன மாதிரி தான் இருக்கும் இது இப்படிப்பட்டதாக இருக்குது இது என்ன மாதிரி மிருகமாக தான் பரவாயில்ல இது வளர்த்து ஆகணும்னு சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரி மிருகமாக இருக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு இல்லை இது ஒரு அரிய புராண கதையிலே ஒரு சின்ன மிருகமாக கேள்விப்பட்டேன் இப்போதைக்கு தான் அந்த மிருகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இந்த மிருகம் ரொம்ப ஆபத்தானதெல்லாம் இல்லை ஒரு சின்ன மிருகமாக தான் இருக்குது இப்போதைக்கு இது அவ்வளோ பெரிய ஆபத்தும் இல்லை இந்த பசங்க ரொம்ப டேலண்டான பசங்களாக தான் இருக்காங்க நமக்கு எதுக்கும் உதவா ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ தாங்க இருக்கேன் சரி ஓகே நீ இங்கே இருக்கிறியா இல்லை எங்களோட வர்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுங்க சரி நான் அவங்களோட வரேன் அப்படின்னு அந்த கோழியை வந்து சொல்லியிருக்கேன் சரி இதை நம்ம தூக்கிட்டே போகணுமே எப்படி தூக்கிட்டு போக போகிற அப்படின்னு நம்ம காடை சேர்ந்து ஹீரோட்ட கேட்க எப்படியாவது தூக்கிட்டு போகணும் நம்ம இப்போ அடுத்து நெக்ஸ்ட் அடித்தளத்தில் என்ன மாதிரி ஆபத்து இருக்குன்னு தெரியல நம்ம மேலே ஏறி போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஆன்மா சக்தி எங்கே போணுச்சு இங்கேருந்து காணும் இங்கேருந்து ஒரு ஆன்மா சக்தி ஆனால் அவங்க கையில் வந்து பேசிக்கிட்டு ஆமாம் இங்கேருந்து ஒரு ஆன்மா சக்தியை காணாமல் போச்சு சரி எங்கே போனாலும் நமக்கு என்ன நம்ம அடுக்கல இந்த இடத்துல வந்து நம்ம பவரை வந்து கல்டிவேஷன் பண்ணி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோ சரி பார்த்து பத்திரமா இருந்துக்கு எது வந்தாலும் எப்போ இருந்தாலும் எது வந்தால் அந்த ஆன்மா சக்தி வந்து அட்டாக் பண்ண வரும் சரி அவன் பவர் ரெக்கவர் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பவர் ரெக்கவர் பண்ணியிருக்கா அந்த சீவல்டுலேருந்து நம்ம பவர் ரெக்கவர் பண்ணுறான் நம்ம ஹீரோட நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோட சீவல்டு தான் கட்டுறேன் அங்கே அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிருக்கு அந்த பிளான்ட்டை திரும்பி ஒரு முட்டை போட்டு அந்த பவரை திரும்பி நம்ம ஹீரோக்கு அனுப்பிவிட அங்கேருந்து ஒருத்தன் அதாவது இந்த சீவல்டு இருக்கான் ஆன்மாங்கிறது அவன் தான் அவன் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு அந்த பவரை அவன் என்ன மாதிரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கே அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல பவர் பிரச்சனை நினச்சி அதிகமாக இருக்கே அந்த ப்ரோ பார்த்து ஹீரோட பார்த்து இப்படி சொல்லிக்கிருக்க நம்ம ஹீரோவா என்னோட சீவல்டுக்கு வந்து நீ எப்படா வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருக்கும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறா இந்த பவர் வச்சுன்னா என்னை அட்டாக் பண்ண முடியுமா இந்த அளவுக்கு உனக்கு பவர் டேலண்ட் இருக்காது இப்போ பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பவர் எல்லாம் உனக்கு இருக்கே அப்படின்னு அந்த மிருகத்துக்கு ஆன்மா சக்தி வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி மாற்றுக்கட்டில் ரெண்டு பேருக்கும் ஃபைட் நம்ம பாண்டா மிருகம் ஷேடோ ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் போய் அட்டாக் பண்ணிக்கிருக்க ரெண்டு பேர் அட்டாக்கும் இந்த அட்டாக்லாம் வச்சு என்னை கொல்ல முடியாது உன்னால அப்படியே அந்த இது ஆன்மா சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோவா உன்னை கொன்னே திரும்பியானா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரை பவரை திரும்பி பவரை அந்த பாண்டாக்கு இதுக்கும் கொடுக்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டாங்க நம்ம ஹீரோ பிளட் வாமிட்லாம் எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த அட்டாக் நடந்துக்கிருக்கு இங்கே சீல்வெல்டுக்கு நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கடைசா இங்கே என்னதான் நடக்குது நம்ம சீல்வெல்டுக்கு என்னதான் நடக்குது நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம் காடை செஞ்சு அவனை நம்ம ஹீரோ உடம்புல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ண இங்கே என்ன இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம கடைசி வந்து ஆச்சரியத்தில் இருக்கு அதோட சீன் கட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் சீனில் அதை அடுத்த எபிசோட் காட்டுவாங்க புதுசாக சேனலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுங்க கொஞ்சம் மெயினாக பேசியிருப்பேன் கொஞ்சம் ஏன்னா இன்னும் எனக்கு உடம்பு அதான் இப்போ அதெல்லாம் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் உடம்பு இதாக தான் இருக்குது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல நிமிடம் செஞ்சுப்போம் அது வரைக்கும் பை காய்ஸ்